கார்த்தி, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மயில் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு பாலா பழனியப்பன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் பாலா பழனியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ரீசெண்ட் ரிலீஸ் மயல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு சினிமாட்டோகிராஃபரா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க சார்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது என்னுடைய செகண்ட் மூவி. இது ஃபஸ்ட்டு மூவி அகவன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணேன் 2019. இது இந்த செகண்ட் மூவி இந்த இந்த இயரில் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர் சார். ஹாப்பி சார், மொத்தம் எவ்வளோ நாள் பிளான் பண்ணீங்க சார்? எவ்வளோ நாளுக்குள்ளே ஷூட் முடியும்? ஆக்சுவலாக வந்து ஒரு 40 டேஸ்க்குள்ளே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 36 டேஸ்லேயே முடிச்சிட்டோம். டே நைட்டாக ஒர்க் பண்ணோம். அவங்களுக்கு நல்ல ஹாப்பி தான். ப்ரொடியூசர்ஸுக்கு, ப்ரொடியூசர் வேணுகோபால், அனுபமா விக்ரம் சிங், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சார், இந்த மயில் படத்தினோட கதையை வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொன்னப்புறம் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்க சார்? இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ப்ராஜெக்டை மயில் படத்தினோட ப்ராஜெக்டை வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து நேரேட் பண்ண சொல்லும்போது ஆக்சுவலாக டேரக்டர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து மைனாக அந்த சாயில் வரக்கூடாது. இந்த ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து சூனியக்காரிய குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்குண்டானது வந்து ட்ராவலிங்கில் இருக்கணும், அதுக்குண்டானது வந்து மேக்கிங்கில் கொண்டுட்டு வரணும். ஸோ வேற ஒரு படங்கள் சாயல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் வந்து இதை அப்படியே ட்ராவல் பண்ணி நிறைய இடங்கள் போய் பார்த்தோம். விஷுவல்ஸ்க்காகவே போய் பார்த்தோம். ஸோ ஒரு சரியாக செட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் போய் பார்த்தோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை சைடு போயிருந்தோம். திருவண்ணாமலை சைடு தண்டராம்பட்டு தானிப்பாடி, அங்கே லோக்கல் மேனேஜர் வந்து மாணிக்கம்ன்ற ஒருத்தர் வந்து அவரை பிடிச்சி, அது யாருமே ஷூட் பண்ணாத இடம் தான் ஆக்சுவலாக. அது அந்த இடத்த தேடி பிடிச்சி கொஞ்சம் ட்ராவல்லாம் போகிற மாதிரி இருந்தது. அது புதுமையான இடம் தான், யாருமே போகாத இடம் தான். போய் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப இதாக இருந்தது. பட் அந்த லொக்கேஷனுக்கான தேடல் உங்ககிட்ட எப்படி சார் இருக்கும்? லைக் இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக யாரும் பார்க்காத ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே வந்து நீங்கள் அதை லாக் பண்ணுவீங்க? ஓகே, இந்த லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ணலாம். ஆக்சுவலாக நானும் டைரக்டரும் வெவ்வேறு இடங்களில் போய் பார்த்துட்டே இருந்தப்போ இது எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் நான் சொன்ன இந்த தண்டராம்பட்டு தானிப்படி அந்த இடங்களில் போனோம். அந்த இடங்களில் கரெக்டாக செட் ஆச்சுனால பட்டு சில சீன்ஸ்க்கு மட்டும்தான் அது இருக்குது, மேஜரான சீன்ஸ்க்கு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வேறு இடங்கள் போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது, அங்கே போய் ட்ராவல் பண்ணும்போது டைரக்டர் போய் இந்த சீனுக்கு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து அஸ்யூலாக அந்த சப்ஜெக்டில் நம்ம ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் ட்ராவல் பண்ணியிருக்கனால இல்லை அந்த இதுக்கு செட் ஆகாது, இந்த சீனுக்கு இந்த இடத்துல பண்ணிக்கலாம் போது வேற ஒரு இடம் நல்ல இடமா, இதோட அந்த இடம் நல்ல பெட்டர்மெண்ட் இடமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் தேடி பிடிச்சி ஒரு நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணோம். அதே அந்த 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 சர்க்கிள்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளே வேறு இடங்கள் ட்ராவல் பண்ணதுனால தான் கிடைக்க முடிஞ்சிச்சு. அதுவும் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போல். ஏன்னா நிறைய அங்கங்கே ஷிஃப்டிங்ஸ் நிறையா இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது மாதிரி போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை சார், கொஞ்சம் ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பண்ணால் தான் சார் நல்லா வெவ்வேறு இடங்களாக செலக்ட் பண்ணி இந்த இதுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா வந்து வெவ்வேறு படங்கள் ஆல்ரெடி வந்த படங்களே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பண்ண முடிஞ்சிருந்தது. ஓகே. பட் அந்த லைவ் லொகேஷன்ல வந்து நீங்க போறீங்கன்னா அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கும்ல சார்? உங்களுக்கு எக்யூப்மென்ட்ஸ் நீங்க பிளான் பண்ணணும், நீங்க எதிர்பார்த்த லைட் செட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப சேலஞ்சிங் பண்ணி செட் பண்ண லைட் இந்த படத்துல என்ன? டெஃபினட்டாக இப்போ ஆக்சுவலாக வந்து சன்ரைஸ் வந்து இப்போ ஒரு சன்ரைஸு ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், பேக் லைட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு ஃப்ரண்ட் லைட்டில் வரும். ஃப்ரண்ட் லைட் வரும்போது அப்போ நான் டைரக்டரை இன்ஃபார்ம் பண்ணி, சார் இந்த சீன் மட்டும் ஃப்ரண்ட் லைட் வருது, ஃப்ரண்ட் லைட்டில் எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஹார்டாக இருக்கும், ஃபேஸ் ஹார்டாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து லைட் மூடு கரெக்டாக வராது, பேக்ரவுண்டு கரெக்டாக வராது, அந்த டோன் கரெக்டாக வந்து உட்காராது, பர்டிகுலர்லி அந்த டோன் கரெக்டாக வந்து உட்காராது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த பேக் லைட்டுக்காக அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 3:30 4 o'clock அந்த ரேஞ்சு, அந்த டயத்தில் விடுபட்ட சீனை வந்து அந்த டயத்தில் ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்களில் எனக்கு ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்.
ஹீரோவும் நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஹீரோயினியும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்க அவங்களாம். அண்ட் மைனா படத்துலயும் நீங்க ஆபரேட்டிங் கேமராமேனா ஆமா. ஒர்க் பண்ணீங்க. அதுலயும் சேது சார் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக. இந்த படத்துல சேது சார் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபரா இருக்கீங்க. ஆமாம். சோ அந்த ஒரு growth எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? அதான் பிகினிங்கில் மைனா படத்துலேயும் அது ரொம்ப ஹார்டு இருக்கு. ஆ. அது பயங்கர ஹார்டு. ஏன்னா அது இது இந்த எப்படி இதில் எப்படி கடுமையான உழைச்சுமோ அதுவும் பயங்கரமான ஹார்டுகளுக்கு அதுவும் கடின உழைப்பு தான். ஆ. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா பேருமே ஏதோ ஒரு ஸ்டாண்டு, ட்ரைபாய்டு ப்ளஸ் வந்து ஏதோ ஒன்று தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு மேலே அந்த ஹில்ஸ் பேக்ட்ராஃபில் தூக்கிட்டு தான் போகணும். அப்போல்லாம் ஃபிலிம்லாம் மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து அந்த 400 ஃபீட்ரு ஃபிலிம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி இங்கேருந்து அங்கே போயிட்டு ம். வாங்கிட்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். பட் ஆனால் அப்போ வந்து சேது சாருக்கு அப்போ வந்து ஆமா. புதுசாக வந்ததுனால அவருக்கும் சேலஞ்சிங் ரொம்ப நிறைய இடத்துல அடிவும் பட்டுச்சு. ஆ. ரொம்ப கஷ்டம்லாம் பட்டார் அவர். மயல் படத்துலயுமே அவருக்கு நிறைய அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டோமே. ஆமாம்மா, ரொம்ப அத பத்தி சொல்லுங்க சார். மையல் படத்தில் மேக்ஸிமம் இதில் வந்து மையல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரும மாடு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஆ. படம் ஃபுல்லாக எரும மாடு இருக்குது. அந்த எரும மாடத்தில் அவரை உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு எரும மாடு வந்து செட்டில் கூட்டிகிட்டு வந்து மேலே உட்காந்துட்டு அந்த ஹீரோயினை கொண்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே. அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதில் அந்த உட்காந்து கொஞ்சம் தூரத்தில் வரும்போது அந்த மாடு வந்து ஃபுல்லாக மிரண்டி ஓடும்போது டக்குன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து ஒரு மாதிரி அவருக்கு அடிபட்டுருச்சு. திருப்பி டைரக்டர் நாங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி 2வது ஷாட்டும் மேலே ஏறி கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது திருப்பி கீழே விழுந்துட்டார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து மாட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அன்னைக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகி திருப்பி மாட்டுக்காகவே ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆ. முடிஞ்சு திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து வேற ஒரு எருமை மாடை பிடிச்சிட்டு வந்து திருப்பி அதில் உட்கார வச்சு ட்ராவல் பண்ணி பண்ணோம். அப்போவும் அது சரியாக வரலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போக அப்படியே சரியாயிடுச்சு. பட் வந்து திடீர்னு நம்ம வந்து கூப்பிட்டா நம்ம மனுஷங்க கேட்பாங்க. ஒரு மிருகம் வந்து எப்படி சொன்ன பேச்சு கேட்குன்ற மாதிரி ஆமாம், ஒரு அது கேள்வி ரொம்ப தான் வருது. பட் காம்ப்ளிகேட்டட். அந்த சேலஞ்ச் இருந்திருக்கும்ல. டெஃபினட்டாக. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு படுத்துக்கிட்டே வரணும், அந்த பொண்ணு அழைச்சிட்டே வரும். அந்த மாடு காலில் அந்த பொண்ணோட காலில் ம். ஆல்ரெடிலாம் ஒரு டைம் வந்து மிதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ. ஆமாம், அதெல்லாம் சிரிச்சுட்டே சொல்றீங்க. என்ன பண்ணுறது எல்லாம். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக அதெல்லாம் நடந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் நிறையா நடந்திருக்கு. ஓகே சார். எனக்காவது அந்த மாடு வந்து கேமரா நோக்கி ஓடி வந்து பரபரப்பான ஏதாவது சுச்சுவேஷன் தான் நடந்ததா சார்? இல்லை, பரபரப்பான சுச்சுவேஷன் அந்த நாங்கள் கேமரா வந்து டெலியில் போட்டு வச்சுருப்போம். ஓகே. ஆக்சுவலாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். மலையில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா டெலியில் இருக்கணும். மேக்ஸிமம் எல்லாமே காம்பேக்டாகவே இப்படி ஷூட் பண்ணக்கூடாது. ஒரு 3rd ஆங்கிள் மாதிரி வேறு ஒரு ஹில் பேக்ட்ராஃப்லேருந்து எனக்கு வேணும் ம். அப்படின்ற மாதிரிலாம் வச்சு. ஏன்னா ஒரே மாதிரி ஒரே சீக்வன்ஸாக பக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மலையிலேருந்து எடுத்த மாதிரி வேணும், ஒரு ரியலாக வேணும், 3rd ஆங்கிள் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சு ஷூட் பண்ணோம். 2 கேமராவில் வச்சு ஷூட் பண்ணோம். ஓகே. நீங்க சேஃபா கொஞ்சம் தூரமா நின்னுட்டீங்க சார். ஹீரோவை மட்டும் மாட்டி விட்டீங்க மாடிக்கிட்ட. பிளான் தான் பண்ணியிருக்கீங்க போல சார். இல்லை, நீங்க பிளான் பண்ணி தேர்ட் இல்ல. ஆங்கிள் சொல்லி இல்லை மாட்டிலேருந்து தூரமாக போயிட்டு. இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு கதைக்கு தேவைப்படுதில்ல, அந்த ஓகே. மாதிரி சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக ஒரு சினிமோட்டோகிராஃபிக்கு விஷுவல் ட்ரீட் இருக்கணும். ம். விஷுவல் ட்ரீட் இருந்தால் தான் ஒரு சீன் வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்லும்போது அதுக்கு விஷுவலோட நம்ம ஒன்று காமிச்சு பண்ணால் தான் பார்க்க ஆடியன்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த சீனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மொட்டை மாட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஒரு கேமராமேனாக இந்த இடத்த வேறு இடங்கள்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபராக விஷுவல் ட்ரீட்டுக்காக டைரக்டர்கிட்ட கொஞ்சம் புரிய வச்சு சீன் கெடுக்காத அளவுக்கு அதை புரிய வச்சு சொல்லணும். அவரும் அக்செப்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டோரியில் அது கரெக்டாக இருந்தால் தான் அதுவும் பண்ண முடியும். ம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அது சினிமாட்டோகிராஃபிக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். சூப்பர் சார். நீங்கள் வந்து அஸ் சினிமோட்டோகிராஃபராக இந்த படத்துக்காக நீங்கள் டிமாண்ட் பண்ண விஷயங்கள் என்னென்ன சார்? இந்த மாதிரிலாம் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு இருந்ததுன்னா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் பர்சன் ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஆ. அது வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமே பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு கொட்டேஷன்லாம் பார்த்து சரி ஓகே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம்
கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்த கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால தான் எனக்கு வந்து அந்த அவுட்புட்டு நீங்கள் பார்க்குற அவுட்புட் கிடச்சிது. ஸோ நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணீங்க, அது மூலிமா என்னென்ன மாதிரியான அவுட்புட்ஸ் கொடுக்க முடிஞ்சுச்சு? அதான் எனக்கு ஏன்னா ஆக்சுவலாக ஜிம்மி ஜிப்பிலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 20 ஃபீட்டில் மேலே ஏற்றி அங்கேருந்து ஒரு லைட்ஸ்லாம் சின்ன லைட்ஸ்லாம் இது பண்ணி, அதுவும் காட்டுக்குள்ளே அதான் ஜிம்மி ஜிப்பி. அதுக்கப்புறம் வந்து 40 ஃபீட் கிரேனு ஒரு 2 கிரேனு. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேன் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் கிரேனு ஃபைட் மாஸ்டருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு லைட்டுக்காக மேலே லைட் கட்டணும். அதுக்கப்புறம் கேமராவுக்காக ஜிம்மி ஜிப்பு. இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக. ஏன்னா பட்ஜெட் வைஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு நிறையா பட்ஜெட் ஆகும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிரேனுக்கு அதுக்கு பட்ஜெட் ஆகும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிரேன் எதுக்குன்னா இந்த ஃபைட் மாஸ்டருக்கு வந்து அந்த அப்படி அடித்து அப்படி இது பண்ணணும், பிளாஸ்டிங்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, அந்த இது பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதை வந்து கேப்சர் பண்ணணும்னா அப்போ வந்து கரெக்டான லைட் பண்ணணும்னா அப்போ சின்ன இந்த ஸ்டாண்டிங்கில் ஒரு 6 அடி லைட்டில் பண்ணால் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 லைட் சோர்ஸ் மாதிரி வேணும்னா அப்போது 40 ஃபீட் கிரேன் வேணும். 40 ஃபீட் கிரேனில் அந்த சின்ன லைட்லாம் வச்சு அந்த மாதிரி சோர்ஸ் கொடுத்து பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். ஓகே. அது மாதிரி 2 எனக்கு கிரேன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதை ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு கேமரா வந்து ஜிம்மி ஜிப்பில் இருக்கணும். ஸோ இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ப்ரொடக்ஷன் சைடு. ஆக்சுவலாக இது ப்ரொடக்ஷன் சைடு ஃபஸ்ட்டு கேட்கும்போது வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு, இல்லை சார் எனக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கிறோம், கொஞ்சம் நல்லா கிராண்டியராக வேணும் விஷுவல்ஸ் சொல்லி அதை டேரக்டர்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு அவரும் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லி இதெல்லாம் சாத்தியாச்சு. ஃபைனலி நீங்க கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர் சார் வந்து அந்த அவுட்புட் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அவுட்புட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே எடிட்டிங்கில் பார்த்துட்டு பயங்கர கட்டி பிடிச்சிட்டாங்க. ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர். ஆமாம், அது டைரக்டருக்கும் அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் உங்கள் ஆர்கானிக் ஸ்மைல்லே தெரியுது சார், இந்த அளவுக்கு ஹாப்பியாக அந்த ஷாட் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ரசித்து எடுத்த ஏதாவது ஒரு ஷாட் இது வந்து எடிட்டில் தூக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி எதாவது இருக்கா சார்? நிறையா இருக்குது. நிறைய கோபமாக சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா வந்து அண்டர் வாட் ஷாட்லாம் எடுத்தோம் இந்த இதில். ஏன்னா ஒரு 15 ஃபீட்டு டயாவில் வந்து ஒரு கிணறு ஒன்று ஷெட்டு போட்டு, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஏன்னா ஒரு சேது சார் ஹீரோ வந்து சேது சார் வந்து நைட்டில் வந்து குதிப்பார், ஒரு கிணறுல குதிச்சுட்டு அந்த கிணறுலேருந்து அந்த ஹீரோயின் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எட்டி பார்க்குற மாதிரி அந்த எட்டி பார்த்து தண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அப்போ ஹீரோ வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருந்துப்பார். அப்போது அங்கே ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த அந்த இங்கே ஒரு டயலாக், இங்கே 2 பேர்த்துக்குமே டயலாக் இருக்கும். அப்போ டயலாக் இருக்கும்போது டயலாக் முடிஞ்சு அங்கே ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ சாங்கும் எடுக்கணும், டயலாக்கும் எடுக்கணும். அப்போது போய் அந்த இது எடுக்கும்போது ஒரிஜினல் கலரில் அது மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டோம், ஒரு 15 ஃபீட்டு ரவுண்டில் வந்து ஷெட்டு போட்டு அப்புறம் வாட்ரு வர வச்சு எல்லாம் போட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணோம். அங்கே சாங்கு அந்த சீன்ஸ்லாம் டயலாக்லாம் எடுத்து ஷூட் பண்ணோம். அப்போ அண்டர் வாட் ஷாட் எல்லாம் எடுத்தோம். அண்டர் வாட் ஷாட்லாம் எடுக்கும்போது தான் அப்போ அந்த ஷார்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. எடிட்டிங்கில் வந்து தூக்கிட்டாங்க. அது ஐயோ, கேட்டிங்களா சார் டைரக்டர் கிட்ட, ஏன் இதெல்லாம் தூக்குனீங்க அப்படின்னு? யூடியூப்ல டெலிட்டட் சீன் சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த படத்துல வந்து மயில் படத்துல வந்து வேற என்னென்ன செட்டு போட்டிருக்கீங்க சார்? பார்க்கும்போது எங்களுக்கு ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகும், ஆனால் அது ஆக்சுவலி செட்டுன்ற மாதிரி வேற என்னென்ன போட்டிருக்கீங்க? கிணறு செட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜெயிலிருந்து ஜெயில் உடச்சிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும், அந்த கேட் உடச்சிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும், அது தனியாக செட்டு போட்டோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் சொன்னேன்ல, அந்த இதுக்கு நிறையா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நிறையா ஒர்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. நிறையா பொருட்செலவு அதிகமாக பண்ணி தான் அது பண்ணுச்சு. ஓகே, பட் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட பட்ஜெட்லாம் கம்மி பண்ணிக்கிட்டீங்களா ஏதாவது? ஃபஸ்ட்டு பிகினிங் அதே எனக்கு, ஆனால் ஃபஸ்ட்டு பிகினிங் மிடில் அதிலெல்லாம் பட்ஜெட் கம்மி பண்ணிட்டேன். லாஸ்ட் கிளைமேக்ஸில் வரும்போது மட்டும் நான் ஃபுல் பட்ஜெட் ஹெவியாக்கின்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எனக்கு அது தேவைப்படலை, மிடில்லையும் எனக்கு இந்தளவுக்கு தேவைப்படலை. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வரும்போது மட்டும் எனக்கு அதுவும் நைட்டில் ஷூட் பண்ணுறோம். அப்போ நைட்டில் ஷூட் பண்ணுறோம்னா அதுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு வேணும், ப்ளஸ் லைட்ஸ் வேணும், ப்ளஸ் வந்து ஃபைட் எடுக்கிறதுக்கு அந்த பிரம்மாண்டத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் கிரேன் வேணும். இப்படிலாம் இருந்ததுனால தான் அது சாத்தியக்கூறாச்சு.
சூப்பர் சார். சூப்பர். ஒரு சினிமாட்டோகிராஃபரா நீங்க ரொம்ப ரசிச்சு ஷூட் பண்ண சீன் எது சார் இந்த படத்துல? நிறையா இருக்குது. நிறைய இருக்கா? ஓகே. லவ் பர்சன்ஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணோம், அழகழகாக ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. பாருங்க அவர் சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சேன். இல்ல அழகழகா சூஸ் பண்ணேன். இது சண்டை போட்டீங்களா இல்லையா எடிட்டர் நீங்க? அது வந்து டேரக்டர்கிட்ட கேட்டேன் நான். ஆ. இது ஆக்சுவலாக வந்து ஃபுட்டேஜில் தேவைப்படல பாலா அப்படின்னாரு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கட் பண்ணி தனியா ஒரு படம் ரிலீஸ் ஆமாம், பண்ணலாம் இல்லை அதிலே ஒரு சொன்ன மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அது நிறைய. ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப ரசிச்சு எடுத்த சாங் சார்? சாங்கு வந்து அதான் நிறைய இந்த 2 சாங் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங், செகண்ட் சாங் இருக்குது. உங்களோட ஃபேவரட் எது சார்? அது ரெண்டுலயுமே ரெண்டுமே ஃபேவரட். அது வந்து அந்த தண்ணி வந்து அந்த பொண்ணு மேலே தூக்கும், தண்ணியிலேருந்து மேலே அப்படியே லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி ஷொட் ஆகும். அதெல்லாம் வந்து தனியாக மேக்ரோ லென்ஸ்லாம் போட்டு ஷூட் பண்ணோம். ஓ சூப்பர். அதெல்லாம் பட்ஜெட்லாம் நல்லா கிராண்டாக தான் கொடுத்தாங்க. சூப்பர். நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது நீங்களே ஏதாவது ரசிச்சிங்களா? ச்சே நான் வச்ச ஃப்ரேம் இங்க இவ்ளோ அழகா போய் உட்கார்ந்திருக்கே அப்படின்ற அதெல்லாம் மாதிரி. பார்த்து நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இல்ல உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும்ல, நான் இது வந்து இருக்கு. வைக்கும்போது நான் யோசிக்கவே இல்லை இது இவ்ளோ அழகா வரும்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா சார்? அது அந்த சொன்ன தேர்ட் ஆங்கிள்னு சொல்லி சொன்னால ஆமா. ஒரு மலை ஹில் பேக் ட்ராஃப்லேருந்து வேற ஒரு ஹில் பேக் ட்ராஃப்லேருந்து ஷூட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷாட்டு. அது ப்ளஸ் வந்து நிறைய ஷாட்ஸ் இருக்கு. படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்க, நிறைய நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் பேர் பாராட்டினாங்க. அதுல ரொம்ப மெமரபிளான ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? அது நிறைய பேர் ஆக்சுவலாக நான் பாராட்டினாங்க. அதில் வந்து என் ஒய்ஃப் தான் ரொம்ப பார்த்துட்டு என்னங்க பயங்கரமாக இருக்கு எடுத்துருக்கீங்க, எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க. அது தெரில அவங்களுக்கு ஏதோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான். ஓகே. அதான் ஒய்ஃபே பாராட்டிட்டாங்கன்னா அப்போ பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? சூப்பர் சார். பட் அவங்க வந்து இன்னைக்காவது கேட்பாங்களா இந்த மாதிரி பார்த்து, இவங்க சினிமா மட்டும் இவ்வளோ சூப்பராக என்ன ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? ஆமாம், அது ரொம்ப கேட்பாங்க வீட்டில். இவ்வளோ எடுக்கிறீங்க, இவ்வளோ எடுத்திருக்கீங்க, நல்லா நான் பார்த்துருக்கேன், பார்த்து பாராட்டியிருக்கேன், நீங்கள் வந்து என்னைய பார்த்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சார் அந்த மாதிரி அழகழகாக எடுத்து கொடுக்கலாம்ல டெய்லியும்? எங்க இப்போ மயில் படத்தினுடைய ஸ்கிரிப்டை வந்து படித்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டீங்களே சார். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று ஓகே பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும்ல, ஓகே இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு. அது மாதிரி எதெல்லாம் இருந்தால் ஓகே பண்ணுவீங்க? ஸ்டோரி அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். ப்ளஸ்ஸு நம்மளுக்கு அந்த படத்தில் என்ன ஒரு சினிமாட்டோகிராஃபியாக என்ன ஸ்கோப் இருக்குது அதை கண்டிப்பாக பார்க்கணும். அதை ஒன்று பார்க்கணும். ப்ளஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தா எந்த ஒரு ப்ராஜெக்டும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அது ஒன்று. ப்ளஸ்ஸு விஷுவல் ட்ரீட்டிலே வச்சு சில அந்த படங்களில் கொண்டுட்டு வரலாம். எந்த ஒரு படங்களாக இருந்தாலும் விஷுவல் ட்ரீட்டில் வச்சு கொண்டுட்டு வரலாம். அது நம்ம தான் சில விஷயங்கள்லாம் டைரக்டர் சொல்லி புரிய வைக்கணும். சில இதில் எல்லாமே சில டைரக்டருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கலாம், இல்லை மேலே அங்கே இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீனையே வேற ஒரு இடத்துல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லி காமிச்சா தான் ஓ நல்லா இருக்குது அப்படின்பாங்க டைரக்டருங்களாம். சொல்லி இது மாதிரி இது பாருங்கள் நம்மளோட அசிஸ்டண்ட்டு பின்னாடி நிற்க வச்சு இது பண்ணி இப்படி ஒரு ஃப்ரேம் காமிச்சா தான் ஃப்ரேம் பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வாயில் சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லி புரிய வைக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு ஸ்டோரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் ட்ரீட்டில் வேறு என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்றது நம்ம கன்சல்ட் பண்ணணும். சரி, ஒரு சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க சினிமாட்டோகிராஃபருக்கு, உங்கள் கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க, இதில் நான் கரெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு. பட் இந்த டேரக்டர் எப்படி உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரா? ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு, பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு. நான் சில டயத்தில் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பார். அப்போ அந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கூல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஓகே. ஆக்சுவலாக அவர் தான் கேப்டன் அந்த ஷிப்பு. இருந்தாலும் அவர் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். அதுக்கு ரொம்ப முக்கியம். அது புரிதல் தான் வேணும். புரிதல். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாங்க, ஒரு 1/2 hour 1 hourல எடுத்து முடிச்சுட்டு அனுப்பணும். நிறையா அவருக்கும் கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கு உண்டானது நம்ம அந்த 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 டயத்தில் நம்ம எடுக்கணும். ஓகே. அந்த புரிதல் இருந்தால் தான் அது பண்ண முடியும். சூப்பர். இல்லைன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தவிர்க்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான பாண்ட் வந்து ஸ்மூத்தாகவே போச்சு. நிச்சயம். டைரக்டருக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபருக்குமே ஒரு சில ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் சார். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கும் கோவம்லாம் வருமா இல்லை எப்படி? இல்லை அவர் ரொம்ப கோவம் வரும். ஆனால் ஆக்சுவலாக வந்து கோவம் வரக்கூடாது. ஆனால் கோவம் வரணும், ஆனால் கோவம் வரக்கூடாது.
வரும் ஆனா வராதுன்ற மாதிரி சொல்றீங்களே அது சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கோவப்படுத்திட்டோம்னு வச்சுங்க, நிறைய பேர் வந்து செட்டில் வந்து பின்னாடி உள்ளவங்களாம் வேறு மாதிரிலாம் பேசுவாங்க. ஓகே. சினிமா பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நிறைய பேர் பேசுவாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஏன்னா லைட் மேனாக இருந்தாலும் சரி, பின்னாடி வந்து ட்ராக் அண்ட் ட்ராலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க சரி, கொஞ்சம் அரவணைச்சு தான் கொண்டுட்டு போகணும். இதெல்லாம் நம்மளுடைய குடும்பம் தானே அவங்களாம். டக்குன்னு கோவப்பட்டு டக்குன்னு திட்டிட்டோம்னா ஒரு அப்செட் பண்ணிவிட்டு அது இந்த வேலை நடக்காது. அது நம்மளுக்கு தான் பாதிப்பு ஆக்சுவலாக அது. ஆனால் ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு லைட் வேணும் அப்படின்னா லைட் வைக்கணும். லைட் வைக்காமல் இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டயத்துலலாம் நான் கோவப்பட்டிருப்பேன். அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார் இந்த சினிமாட்டோகிராஃபர் ஆகணுன்ற அந்த ஆசை எப்போ சார் வந்துச்சு? எங்கே நடந்துச்சு அந்த தருணம்? ஆக்சுவலாக வந்து நான் 94 to 97 காலேஜ் முடித்தேன், பெரியார் ஈவேர் காலேஜ் திருச்சியில். ஓகே. 94ல் வந்து காதல் தேசன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்துட்டு நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் யாருன்னே தெரியாது, யாருமே தெரியாது. அப்புறம் சென்னையில் வந்து நிறைய கேமராமேன்ஸ் போய் பார்த்தேன். பார்த்துட்டு யாருமே பதில் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஸ்டில் எடுப்பீங்களான்னு கேட்டால் ஸ்டில்லே எடுக்க தெரியாது, ஃபோட்டோவே எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னாங்க. அப்புறம் கேவிஎன் சார் வீட்டுக்கு போனேன். காதல் தேசம் கேமராமேன் கேவிஎன் சார் தான் வருவான். வீட்டுக்கு போனேன். ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது ஸ்டில்ஸ் இதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை சார் என்கிட்ட இல்லை சார். அப்படிங்களா, சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே கூப்பிட்றேன், ஒரு 6 month வெயிட் பண்ணுங்கன்னாரு. 6 month சரி சார் நான் வெயிட் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் யூகேஎஸ் நிலக்குமார்ட்ட ஜாயின் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அப்போ அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டேன். இதுதான் மேட்ரு. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முதல் படம் எது சார்? அதான் ஃபஸ்ட்டு படம். என்னுடைய படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது உன்னை தேடி, யூகேஎஸ் நிலக்குமார் கேமராமேனு. ஓகே. உன்னை தேடி டைரக்டர் வந்து சுந்தர் சி சார். அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அவர் கூட வந்து 3 படங்கள் பண்ணேன். உன்னை தேடி, ரிஷி, கண்ணன் ஒருவான் 3 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து கமர்ஷியல் பண்ண வச்சேன், ஆட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். லோகுன்ற கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சுகுமார்கிட்ட வந்து லாட மைனா கும்கியில் வந்து இந்த படத்தில் மையல் படத்தினுடைய டைரக்டர் தான் அந்த படத்திலோட அசோசியேட் டைரக்டர். ஓகே. ஓகே. ஆக்சுவலாக அந்த மைனா படத்தில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் தான் ஒரு போர்ஷன் மட்டும் நான் ஷூட் பண்ணேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கேரக்டரை போய் வெட்டுறது, அப்புறமேட்டுக்கு அந்த குடும்பத்தையே வந்து தண்ணியில் பிடிச்சி அமுக்கி வெவ்வேறு இடங்களில் போய் வெட்டுறது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் தான் ஷூட் பண்ணேன். அப்போ கேமராமேன் வந்து வேற ஒரு படத்துக்கு வந்துட்டார், சுகுமார் சார் வந்துட்டாங்க. அப்போ அந்த படம் அந்த அதில் நான் ஷூட் பண்ணதுனால தான் சரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த படத்தினுடைய அந்த அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார்ல ஏழுமலை, அது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து 2019ல் அகவன் மூவின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அந்த படத்துக்கு என்னை புக் பண்ணியிருந்தார். சூப்பர் சார். அண்ட் ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 படத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம், இந்தியன் 2. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? இந்தியன் 2 ரொம்ப அது ரொம்ப வேறு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக ஒரிஜினல் கேமராமேன் வந்து ரத்னவேல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறிட்டு இப்போ ரவி சார் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் எப்படின்னா போபால் மத்திய பிரதேசில் ஷூட் பண்ணோம். அங்கே ஷூட் பண்ணது எப்படின்னா ஒரு கமல் சார் வந்து ஹார்ஸில் வரணும், வெவ்வேறு இடங்களில் ஹார்ஸில் வரணும். ஹார்ஸில் வர்ற மாதிரி இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் வர்ற மாதிரி, பிரிட்ஜில் வர்ற மாதிரி, இந்த மாதிரி வெவ்வேறு அதில். அதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களில் வர்ற மாதிரி, க்ரௌடான இடத்துல வர்ற மாதிரி, அப்புறம் ஷாப்பிங் மால்லேருந்து வர்ற மாதிரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வர்ற மாதிரி, அதுவும் ஹார்ஸ்லேயே ஒரிஜினல் ஹார்ஸ்லேயே வர்ற மாதிரி. அப்போது கேமரா வந்து ஒரு ட்ரக் வண்டியில் வந்து ஒரு கேமரா ஃபாலோ பண்ணணும், ஒரு வண்டி டெலியில் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி இதில் ஷூட் பண்ணும்போது நான் ஒரு கேமரா, சுகுமார் சார் ஒரு கேமரா, அந்த மாதிரி இடங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ நாள் சார் போச்சு இந்த ஷூட்? அது ஒரு 10 days போச்சு. ஓகே. போபால், மத்திய பிரதேஷ் போபால். ஆனால் வந்து அங்கே ஷூட் பண்ணும்போது எங்கே வேணாலும் வைக்கலாம் கேமரா, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அந்த அப்போ ஷூட் பண்ணும்போது. இப்போ எப்படின்னு தெரியல, மிருகத்தை வச்சு எடுக்கிறோம்னா கும்கியா இருந்தாலும் சரி, இந்தியன் 2 இல்லை அப்படி இல்லை கிடையாது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சுகுமார் சாருக்கு வந்தது ஆக்சுவலாக இருந்தது. அந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன் போல், நீங்கள் எனக்கு எங்கூட இருங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அதனால பண்ணது. ஓகே சார். போயிட்டு 10 days ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் வேறு எந்த அனிமலோட நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க? சொல்லுங்கள் சார்.
சும்மா சார் ஒரு அனிமல் ஃபிலிம் வருதுன்னா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஓகே நம்மளுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு எப்படி எது நம்ம எதுன்னா நான் எல்லாமே ஷூட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும்ல சார், ம். அது இது சார் இந்த படம் நான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் எனக்கு அது ட்ரீம் அப்படின்னா என்ன? ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு செட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு லவ் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, ம். அது செட்டுக்குள்ளே ஷூட் பண்ணோம். அந்த செட்டை வந்து வெளியில் வேற ஒரு இடங்களில் அதே செட்டு வெளியில் வேறு இடங்களில் ஒரு 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 எப்படின்னா ஒரு விண்வெளிக்கு போனால் எப்படி அந்த ஒரு அந்த அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ம். அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுற அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுவோம். ரொமான்ஸ் மாதிரி. போர்ஷன் அந்த மாதிரி பயங்கர ரொமான்டிக்கான ஆள் போல ஆமா ஆமா இமேஜினேஷனையும் பயங்கரமா இருக்கே ஆமா. சார். நிச்சயமா கூடிய சீக்கிரம் நடக்கும் சார் அது. பார்ப்போம் எப்படி கடவுள் தான். அதே மாதிரி நீங்க நிறைய ஆர்டிஸ்டோடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, பெரிய பெரிய நிறைய. ஆர்டிஸ்டோடயும். பட் நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு நிறைய. சினிமாட்டோகிராஃபரா என்னோட படத்துல வந்து இந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும், இந்த ஒரு ஹீரோ இருக்கணும் அப்படின்னா யாரோட சார் ஒர்க் பண்ணணும்னு ஆசை? கமல் சார் தான். ஆ, கமல் சார் ஆமாம் இந்தியன் டூல பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. ஐயோ அவர்லாம் செம்மையா. அது வந்து நான் ஒரு ஷார்ட்லாம் எடுத்ததெல்லாம் வந்து கமல் சார் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஆ. ஆமாம். அவர் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா சார்? பார்த்துட்டு அவர் நம்மள்ட்ட பேச மாட்டார், நான் கூட Okay. தான் இருப்பேன். என்னோட கேமராமேன் சுகுமார் சார், அவருடைய அசிஸ்டண்ட் தான் நான் கூட தான் இருந்தேன். அவர் பக்கத்தில் இருந்தார் கமல் சார், பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாரு. ஓகே. ஓகே நான் எடுத்த ஷார்ட்டையும் பார்த்தாரு, சுகுமார் சார் எடுத்த ஷார்ட்டையும் பார்த்தாரு, பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார். சங்கர் சாரும் பார்த்தாரு, வாவ். அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் இப்போ வந்து கமல் சார் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் ம். பண்ணுறப்போ ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகி சார் ஒரு ஒன் மோர் சார் அப்படின்னு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கா சார்? அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக தான் இப்படி பண்ணுவார் அவர். அந்த மாதிரி எந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை சார்? ஹீரோயின் நிறைய ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ. நம்மளுக்கு என்ன உங்களுக்கு சொல்கிறது, ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த இந்த ஹீரோயினோட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் மேக்ஸிமம். சரி இந்த மாதிரி வந்து ஒரு சில டைம் அப்போது ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக நம்ம போவோம், இல்லை ஒரு அடிஷ்னல் கேமராமேனாக போவோம். அப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு இடத்துல நம்மளே மறந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்குற மாதிரியே இவங்க செம்மையாக நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி மெய் மறந்துலாம் நீங்கள் நின்று இருக்கீங்களா? நீ அசிஸ்டன்ட் கேமராமேன் என்ன கேமராமேனை ப்ரொமோட் பண்ணி 2-3 படமும் பண்ணிட்டேன். இப்போ 2 படம் இல்ல இல்லைங்க, நம்ம சார். போன டைம் இப்போ இந்தியன் டூலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அடிஷ்னலாக? அப்படி ஒர்க் பண்ணுறப்ப டக்குன்னு போகிறப்ப திடீர்னு மறந்து கமல் சார் பயங்கரமாக நடிக்கிறாரு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட்டில் ஒரு ஆள் மாதிரி நின்று பார்த்து அந்த மாதிரிலாம் வீந்து இல்லை, பார்த்துருக்கீங்களா? அங்கே போகும்போது செட்டில் போகும்போது அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நம்மளோட தொழில் நம்ம ஒர்க்கு தான் பார்க்க முடியும். அங்கெல்லாம் பேசுறதுக்கு உண்டான டைமே கிடைக்காது. ஓகே. அதுவும் இல்லாமல் பேசக்கூடிய இதே இருக்காது, சோர்ஸ் இருக்காது. நம்ம ஒர்க்கு அவ்வளோ கடுமையாக இருக்கும் ஒர்க்குலாம், சும்மா சொல்லக்கூடாதுலாம். ம். ஆமாம். சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண டைமில் ம். ஒரு சில டைரக்டரோட படங்களில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுறப்ப நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆனால் இவங்க கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எய்ம் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி யார் சார் விருப்பப்பட்டிருக்கீங்க? ஊர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சங்கர் சார்கிட்ட தான். சங்கர் சார் கூட. சூப்பர் சார். இந்தியன் 3 புக் பண்ணிடலாம். நான் ஒர்க் பண்ணும்போது இந்தியன் 2ல ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். பட் இருந்தாலும் நம்ம ஊருக்கு இதுக்கு வரும்ல, நம்ம கேமராமேனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அது சந்தோஷம். இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா அசிஸ்டண்ட்டாக தானே போயிருக்கோம். ஓகே பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. மணிரத்ன சார், சங்கர் சார், இந்த மாதிரி எல்லா பேரும் கேமராமேன் ஆசையோ அது மாதிரி தான். எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு ஆசை வச்சிருக்கோம். ஆசை வச்சுருக்கேன். அது எப்படி சார் நடக்கும். இப்போ ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒவ்வொரு போர்ஷன் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு சிலர் சாங் செம்மையாக எடுப்பாங்க, ம். ஒரு சிலர் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் எமோஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும்? சாங்கு தான் ரொம்ப பிடிக்கும். சாங் தான். Song. ஆ. ஏன் சார், ஏன் பர்டிகுலர்லி சாங்? சாங்கு தான் அப்படியே அழகாக காமிக்க முடியும். ஏதேனும் விஷுவல் ட்ரீட்டில் எல்லா ஒரு மக்களும் விரும்பி பார்ப்பாங்க. ஃபைட்னா ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அது அது வேற ஒரு அது ஒரு ஆக்ஷன் பேஸ். இதுனா சாங்குனா எல்லா பேருமே நின்று போயிட்டுருக்காங்க, நின்று பார்ப்பாங்க ஓகே. சாங்குனா. அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் செட்டில் எடுக்கிற மாதிரி சாங்ஸா இல்லை ஃபஸ்ட்டு சொன்னீங்களே? இல்லை, அது நேச்சுரல். அது ஓகே. செட்டுக்குள்ளேயும் அந்த நம்ம அழகு பண்ணி லைட்டில் என்னோட லைட்டிங்கில் நம்ம அழகு பண்ணி நீட்டாக காமிப்பேன். சூப்பர் அது சார். செட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் லைட்டிங்கில் நான் அழகு பண்ணி காமிச்சிட்டேன். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து எல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னை அழகாக லைட் சார். பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஹீரோயின் ஸ்பெஷலிஸ்ட்டும் போலே சார் நீங்க. சூப்பர் சார். சூப்பர் சார். ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஜெயிச்சிட்டோம். ஆனா அதை தாண்டி எனக்கு வந்து இந்த டைரக்ஷன் இல்ல ஆக்டிங்ல எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, ஏதாவது அந்த இருக்கா சார்? மாதிரிலாம் எனக்கு கிடையாது. இல்ல. இல்ல. ஒன்லி சினிமாட்டோகிராஃபி தான். சார் இந்த க்யூட் ஸ்மைலை மிஸ் பண்ணிடுறது. ஐயோ. ஓகே சார். பட் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஓகே சரி. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் கேமராமேன், அதை தெளிவாக பண்ணிட்டு போயிடும். அது தெளிவாக கரெக்டாக பண்ண. இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண டைமில் ஒரு சில திட்டு வாங்கியிருப்பீங்க யாராவது உங்கள் கேமராமேன்ஸ்ட்டு? நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்க? ஆமாம், என்ன அடிச்சிருக்காங்க. சார் சொல்கிறீங்க? ஆமாம், அடிச்சிருக்காங்க.
அடி வாங்கியிருக்கேன், நிறைய அழுகைகள். அப்பா ரொம்ப அதெல்லாம் யார்கிட்ட கொடுமை. சார் அடி வாங்குனீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பட் அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் ஆயிடும். நிறையா அப்பா. அப்போல்லாம் நீ யோசிச்சிருக்கீங்களா சார், விட்டு போயிடலாம் பேசாம, நம்ம இவ்வளோ அப்படிலாம் கஷ்டப்படுறோம்? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. அதான் அதெல்லாம் வேற ஒரு உலகம். அந்த டைம் எப்படின்னா, நாங்கள் ஃபிலிம் உள்ள டயத்தில் வந்து யாருமே உள்ளே என்ட்ரா விட மாட்டாங்க. ஓகே. வேலை அந்த அளவுக்கு பின்னாடி போ 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 அங்கே போய் கட்டுப்படி அதுபடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் கேமரா பக்கத்துலேயே விட மாட்டாங்க. போய் அதை போய் பின்னாடி பேக்ரவுண்டு போய் பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மீறி தான் வரணும் இல்லை, அதே மீறி போயிட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம தொழில் கரெக்டாக பண்ணோம்னா அதை ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக கூட்டி வந்து சேர்த்துடும். அது நேர்மையாக இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதனாலே எந்த ஒரு கேமராமேனுக்கும் அதை கரெக்டாக பார்ப்பார். வேலை பார்த்துட்டே இருக்கேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதே எந்த டைரக்டர் எந்த கேமராமேன் என்னை அடித்தாரோ அதே கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணி அந்த கேமராமேனே என்னை கூப்பிட்டு வி பாயிண்டில் பாடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு வி பாயிண்டில் காமிச்சார். சூப்பர் சார். அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நடந்திருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, பட் உங்கள் அசிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவீங்க? ஐயோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். அது மாதிரி வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டீங்க, நம்ம வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சாரி நம்மளுடைய டீம், நம்ம அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்னால் அவங்கள சூப்பராக ஹேண்டில் பண்ணுன்றது வந்து என்னோட அசிஸ்டன்ட்லாம் அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுக்கேன். ஓகே சார். ஆமாம். நான் அதே மாரி என்னைக்காவது உங்களுக்கு கோவம் வருதுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? கோவம்லாம் வராது எனக்கு. கோவம் வந்துச்சுன்னா தான் எப்படின்னா, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த லைட்டு ஒரு லைட்டு மேலே கட்டணும்னு வச்சிங்களேன், சரி, மேலே மேலே கட்டவே முடியாது, அது எனக்கும் தெரியும், வாய்ப்பே இல்லை. அப்போ போயிட்டு கேமராமேன்ட்ட, சார் அந்த இடத்துல லைட் கட்ட முடியாது சார், வாய்ப்பே இல்லை சார், போக முடியாது சார் அப்படின்னு. இங்கே அடிச்சிட்டாரு. நீங்கள் இந்த இது கட்ட முடியாது, லைட் கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்னோட நீ அசிஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே கேமராலேருந்து கீழே இறங்கி வந்து போய் பார்த்து லைட் மேனை கூப்பிட்டு அங்கே லைட் அங்கே கட்டு அப்படின்னாரு. கட்ட முடியாதுன்னு அந்த லைட் மேனும் சொல்லியிருக்காப்புல. பண்ண முடியாது சார், லைட் அங்கே வேணும், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அங்கே லைட் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அப்படி இப்படி பேசி அந்த லைட் ஆனால் அங்கே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இப்போ என்கிட்ட கூப்பிட்டு இங்கே நான் அந்த இடத்துல லைட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அப்போ என்னை கூப்பிட்டு இப்போ எப்படி நான் சொன்னேன் அந்த லைட் எங்கே போயிடுச்சு, அதே இடத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சா இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன அந்த லைட்டு வந்து அங்கே வைக்க முடியாதுன்னு சொன்னேன், இப்போ எப்படி அந்த லைட் அங்கே கரெக்டாக அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு என்னை கேட்டார். கேமராமேனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், முடியாதுன்னு சொல்லவே கூடாது. இந்த லைட்டை அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னால் கட்டணும், முடியாது, போகாது, வராது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி அதை வச்சு அப்படி பண்ணாதான். இப்போ பாரு அந்த லைட் வச்சாச்சு, இப்போ எப்படி இருக்குது பாரு, நல்லா இருக்குல்ல, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி புரிய வச்சார். அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த சினிமாட்டோகிராஃபராவது யாருன்னு சொல்லுவீங்களா சார்? அவர் தெலுங்குல இருக்காரு. ஓகே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், நிறைய லேர்னிங் அனுபவங்கள். ஆமாம் ஆமாம். ஓகே சார். சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார்? ஒரு 2 படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கீங்க 2 படம். சூப்பர் சார். உங்களோட சமீபத்திய படம் வெற்றி பெற்ற மாதிரி உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.